ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். உலகம் யாவையும் தாமல வாக்களும் லிவரத்திலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. வார ராசி பலன் பதிவில் மேசராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார். 12ஆம் இடத்தில் ராசி அதிபதியை சஞ்சாரம் செய்கிறதுனால இப்போது இந்த நேரத்தில் வந்து விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. ஆனால் ராசிதிபதி செவ்வாய் பகவான் வந்து எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருன்னா 12ஆம் இடம் தான். ஆனால் இப்போ அந்த 12ஆம் இடம் வந்து மீன ராசிக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அங்கே தான் வந்து இப்போது ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய 7ஆம் பார்வை வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. 6ஆம் இடத்துல தான் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. செவ்வாயினுடைய மிக சிறப்பான 8ஆம் பார்வை வந்து 7ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்புங்க. 7ஆம் இடத்துல பதிகிறதுனால வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல அவங்களுக்கு, அப்புறம் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி தான், ஹார்ட்வேர்ஸ் கடைகள் வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன வியாபாரம் பண்ணவங்களுக்கும் சரி தான், லாபத்தில் வந்து குறைவுகள் இருக்கவே இருக்காது. ஏன்னா 7ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தொடர்பு. அந்த 7ஆம் இடமான பொதுமக்கள் தொடர்பில் தான் ராசி அதிபதி 8ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய வியாபாரத்தில் வந்து வரவுகளுக்கு வந்து குறைவுகள் இருக்கவே இருக்காது. லாபங்கள் அதிகரிக்கும். வீடு மனை விற்பனை செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் இந்த டயத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். ஏங்க 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு செவ்வாய் பகவான், அதாவது ராசி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. விரயங்கள் தானங்க வரும், விரயங்கள் வரும் தான். அது எப்படிப்பட்ட விரயங்கள் அப்படின்னா சுப விரயங்கள் தான் இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு வந்து நம்ம ஒரு விரயம் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுடைய இல்லத்தரசிகளுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய்க்கு, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க, ஆபரணங்கள் வாங்குவீங்க. இதன் மூலமாக வந்து இதெல்லாம் சுபவிரயம் தானே. இது மாதிரி சுபவிரயங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தங்கிட்ட வந்து நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி தான், கடன் வாங்கினாலும் சரி தான், இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கணக்கெழுதி வச்சுக்கோங்க. இதனால் விரயஸ்தானத்தில் ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம தான் கடன் கொடுத்துட்டோம், ஓகேன்னு சொல்லிட்டாருப்பா அவரு, கடன் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம், ஏங்க நீங்கள் கொடுத்ததில் பழைய பாக்கியெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க, பழைய பாக்கி வந்து இந்த வண்டிலாம் வர வேண்டிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, அந்த பேலன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து செட்டில் பண்ணிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த விஷயத்தை அதாவது கடன் வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா தூரதேச பிரயாணங்கள்லாம் அப்படின்னா அந்த வெளிநாடுகள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படும். பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து வெளிநாடுகளுக்கு போகிறது, அப்புறம் கலைத்துறையில் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து ஷூட்டிங்காக வந்து வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்கள், இது எல்லாமே வந்து இந்த டயத்தில் மேசராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். குரு பகவான் வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 2 நாட்களுக்கு அப்புறம் வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இது மிக மிக சிறப்புங்க. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் வந்து பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான். அப்போ குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. 6ஆம் இடத்துல வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. அது எல்லாமே வந்து இந்த டயத்தில் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னா 6ஆம் இடத்துல வந்து குரு பகவானுடைய பார்வை, இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது 2ஆம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து 8ஆம் இடத்துல பதியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலையும் பதியும். குரு பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து 8ஆம் இடத்துல பதியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இது எல்லாமே வந்து ஆல்ரெடி இருந்திருந்தால் இதெல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகளும் எல்லாமே நல்லபடியாக வரும். என்னென்னா ஆல்ரெடி வந்து ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, ஒரு கோர்ட்டு கேஸு, இதே மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிருப்போம். நம்ம அது எல்லாமே சுமூகமாக ஒரு தீர்வு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த டயத்தில் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய 9ஆம் பார்வை வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். பெரிய பிஸ்னஸ் மேன்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான லாபங்கள் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய வாய்ப்புகள், அதாவது தொழிலில் புதிய கான்ட்ராக்டு,
புதிய புதிய பிஸ்னஸ் விஷயங்கள் இது எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, மேசராசிக்காரங்க வந்து வீடு மனை விற்பனை செய்யும், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அப்புறம் கட்டிட மேஸ்திரிகளாக இருப்பீங்க. இதேமாரி இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். புதுசாக ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய வீட்டு மனைகள் வந்து ஒன்றுக்கொன்னே சேல்ஸ் ஆகும் இந்த டயத்தில். இது மாதிரியான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடையக்கூடிய இடம் வந்து மேஷராசி தான். அப்போ மேஷராசியில் உச்சமாக வந்து இந்த டயத்தில் சூரிய பகவான் இருக்கார். குழந்தைகள் மூலமாக, பூர்வீகத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நல்ல, அதாவது கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பூர்வீகத்தின் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகத்தில் ரொம்ப நாளாக வந்து ஒரு லேண்டு வந்து அப்படியே இருந்தது, அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஒன்று வரும். அது மட்டும் இல்லை, பூர்வீகத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாமே எதிர்பார்த்து இருந்துப்பீங்க ரொம்ப நாளாக. இது எல்லாமே வந்து இந்த டயத்தில் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. ஒரு அரசு சம்மந்தமான ஒரு வேலைகளில் வந்து மேசராசிக்காரங்க ஒரு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அரசு சம்மந்தமான வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையும். இதுவரைக்கும் மேசராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.